ஹாய் காய்ஸ், வெல்கம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் இன்னும் எங்கள் நேட்டிவ் பிளேஸ் ஏற்காட்டில் தான் இருக்கேன். ஏற்காட்டில் நாகலூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் எங்களோட ஒரு குட்டி கிராமம் தான் அது. அந்த பிளேஸ் நல்லாவே தான் இருக்கும். பட் பகல் டைமில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. எங்கேயாச்சும் வெளிச்சம் தெரியுதா? அந்த சைடு வேணால் பாருங்கள். எங்கேயாச்சும் வெளிச்சம் தெரியுதா? எங்கேயுமே வெளிச்சம் தெரியல. இங்கே பாருங்க, இங்கே காட்டேன். இங்கே பாருங்க, இங்கே பக்கத்தில் வா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரீட் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இதில் லைட் வந்துட்டு கம்பியில் இருந்ததுனால மாற்றிட்டாங்க. இப்போ இதுதான் இந்த ஸ்ட்ரீட் வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ புதுசாக இருக்கிறது. ஆல்ரெடி இது எரியலன்னு சொல்லி மாற்றினாங்களா, இல்லை எதுக்காக மாற்றினாங்கன்னு தெரியல. ஆனால் இது ரெண்டுமே எதுக்கு வச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் தெரியுதா பாருங்களேன். இங்கே ஒரு வீட்டுக்கு தான் முன்ன எரியாம இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக தான் எரியலை. நைட் டைமில் பகல் டைம்லேயே காட்டெருமெல்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்குங்க. ஏன் குட்டி குட்டி நாய்க்குட்டி கூட இங்கே அடிபட்டு கிடக்கு. நான் எதுவுமே மாறல பாருங்க. ஃபுல்லாக எவ்வளோ இருட்டா இருக்கு. இவ்வளோ இருட்டா இருந்தா வரவங்க வந்துட்டு லைட் வந்து போட்டு தருவாங்க. யார் வரவங்க எப்படி இருந்தாலும் அவங்க வெஹிக்கிள்ல லைட் இருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல, இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கு. இங்க ஒரு லைட் எரிஞ்சாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதான் இருக்கும். பயம் இல்லாம இருப்பாங்க மக்கள்லாம். மலைவாழ் மக்கள் தாங்க. இருந்தாலுமே இங்க வந்து சுடுகாடு இருக்கு. இங்க பாருங்க, அதான் இங்க பாத்தீங்கன்னா சுடுகாடு வேற இருக்கு. எங்க வீடு பக்கத்துல சுடுகாடு இருக்குது. ஆனாலுமே நாங்க எத்தனையோ டைம் கம்ப்ளைண்ட் பண்ண, எல்லா வசதியும் இருக்குங்க. இங்க இருக்க பெரிய பெரிய வீட்டுக்கு எல்லாமே தண்ணி வசதி இருக்குது, லைட் வசதி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் அப்படி இல்லவே இல்லைங்க. இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க, இங்க 10-15 வீடு இங்க மட்டுமே இருக்குது. ஆனா ஒருத்தர் கூட எதுவுமே, நாங்க எத்தனை டைம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒருத்தர் கூட ஒரு ஆக்ஷன் எடுக்கலங்க இன்ன வரைக்கும். இங்க பாருங்க, இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நாங்க சொல்லிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இங்க இருக்க இபி மேன் கூட மாறி இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதை ஒருத்தர் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தெரிய வேணும். நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே, சரிங்களா? தெரிய வேணும், உங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க இருக்கவங்க நிலைமை ரொம்ப பாவங்க. ஏன்னா இப்ப கரண்டே இல்லைன்னு வைங்களேன், கரண்ட் இருக்க வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? எரும மாடு வருதா, பசு மாடு, எதுவுமே நமக்கு தெரியாது. நாய் கூட அடிபட்டு போகுது, அது ஒரு உயிர் தானேங்க. லைட் வசதியை விடுங்க, மக்களுக்கு முக்கியமான தேவை என்னங்க? தண்ணி கூட இங்க ஒழுங்கா கிடைக்கிறது இல்லைங்க. இங்க பாருங்க, தண்ணி கிட்ட பைப் எங்க மேல போய் போட்டு வச்சிருக்காங்கங்க. எப்படிங்க தண்ணி இங்க இருந்து மேல ஏறும் சொல்லுங்க? அதே அங்க ஒரு ஊர் இருக்கு, அந்த சைடுல இருக்கு, எல்லா இடத்துக்கும் தண்ணி வசதி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் வசதி இருக்கு. ஆனா இங்க இருக்க ஒருத்தருக்கும் அந்த ஒரு வசதி கூட இல்லைங்க. எல்லாருமே தண்ணிக்கு வேணும்னா கொஞ்சம் தூரம் போகணும். அங்க போய் நம்ம முடியறவங்க எடுத்துட்டு வருவாங்க. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அப்படின்னா போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா முடியாதவங்க, வயசானவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அப்படியே தண்ணி வந்தாலும் இங்க இருந்து அந்த தண்ணி மேல ஏறி வர்றதுக்குள்ள அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஒரு குடம் பிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த நிலைமை. ஆக்சுவலா வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே. நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தெரியவங்களுக்கு கண்டிப்பா, தெரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இதுவும் ஒரு ஊர் தான், இவங்களும் மக்கள் தான், இவங்களும் உயிர் தான். ஷேர் பண்ணுங்க. ஒரு மக்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. இங்க பாருங்க, சுத்தமா ஏதாச்சும் தெரியுதா? யாராச்சும் வந்தா தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு சில டைம்லாம் வந்துட்டு குடிச்சிட்டு வருவாங்க. குடிச்சிட்டு வந்தா அவங்க வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டுவாங்க. எவ்வளோ நாய் தெரியுமா? எங்க வீட்டில் 2 நாய் அடிபட்டுருச்சு. அன்னைக்கு வாக்கிங் போகும்போது அங்க ஒரு நாய் அடிபட்டு கிடக்கு. அது உயிர் இல்லையா? அதுவும் உயிர் தானே. நம்ம மட்டும்தான் உயிரா? இங்க எல்லாமே உயிர் தானே. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த சிச்சுவேஷன் இந்த இடத்துல. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அங்கே நாங்கள் இங்கே லைட் எடுக்க, இந்த லைட் இல்லாமல் வீடியோ எடுக்க, இந்த லைட் இல்லாமல் ஃப்ளாஷ் லைட்டை போட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்க, சுத்தமாக வெளிச்சம் இல்லை. இந்த லைட்டு மட்டும் தான் அங்கே வரைக்கும் தெரியுது. எங்கேயாச்சும் தெரியுதுங்களா வெளிச்சம் சொல்லுங்கள்? எங்கேயுமே வெளிச்சம் இல்லை. அங்கே சுடுகாடு இருக்குது. மக்களுக்கு நாம் விடுங்க, குழந்தைங்க சும்மாவே பயப்படுவாங்க. சுடுகாடு பக்கத்தில் வச்சுட்டு லைட், எமர்ஜென்சி லைட், எதுவுமே எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு லைட் இல்லை அப்படின்னா குழந்தைங்க எவ்வளோ பயமாக இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு எங்கள் ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஹையர் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுப்பீங்கன்னு. நாகலூர் வில்லேஜுக்கு இப்போ போனது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு இதில் தான் போகுது. இந்த நாகலூருக்கு உண்டானது ஸ்கூல் கில் சைடு உண்டானுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க எங்களோட கோரிக்கை. நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு முழுசாக வீடியோ எடுக்கும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா பாருங்கள், மக்கள் எல்லாம் மலைவாழ் மக்கள் தான். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ. மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ.
ஹை காய்ஸ், நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன்ல வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே வந்து பக்கத்தில் சுடுகாடு இருக்குது. இங்கே எப்படி இருந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட் எரியல, தண்ணி வரல, அது மாதிரி சுடுகாடும் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வந்து குழந்தோரம் தான் சுடுகாடு போகணும். பாருங்கள், உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே புதர் தாங்க இருக்குது. எங்கெங்க இங்கே போய் புதைக்கிறதுக்கு இடம் இருக்குது? ஃபுல் அண்ட் ஃபுல் புதர் தான். இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்குது, இந்த ஆட்டையும் புதர், அந்த சைடு அது ஃபுல்லாகவே புதர் தான். பாருங்கள், புதர் இவ்வளோ புதர் இருந்தால் மக்கள் வந்து எப்படி புதைப்பாங்க இந்த இடத்துல? பாருங்கள், ஃபுல்லாக இங்கே ஒவ்வொரு கலரையாக இருக்குது. நிறையவே இங்கே கலரெல்லாம் இருக்குது. புதர் முளைச்சதுனால இங்கே என்ன கலரை இருக்குது அப்படின்றது எதுவுமே தெரியலை. பாருங்கள், நான் போகிற வழியை கூட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த வழி தான். இங்கே எங்கேயாச்சும் போக முடியுமா? தடம் இருக்கான்னு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே புதர் முளைச்சிருக்கு. ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இது வரைக்கும் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ க்ளீன் பண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா இங்கே 100 நாள் வேலை செய்கிறவங்க யாருமே இங்கே வந்து செய்கிறதில்ல. எல்லாமே அந்த சைடு தான் போய் செய்கிறாங்க. இங்கே செய்கிறதுக்கு யாருமே இல்லை. இங்கே யாருமே சுத்தம் பண்ணுறதுக்கு இல்லையாங்க பாட்டி? இங்கே யாருமே இல்லையா? அவங்க எல்லையில் அவங்க எழுதி போட்டு அவங்க செய்யும். அவங்கள இங்கே யாரும் வந்து வெட்டுறதுக்கெல்லாம் இல்லை. தண்ணியும் வரது இல்லையா? இந்த இப்போ அவங்க அம்மாலேயே இந்த பாட்டியே ஆமாம், நம்மளே தான் போய் திறந்துக்கிற மாதிரி இருக்குது. கொண்டுட்டு வராங்கல்ல வண்டி. அவங்க தண்ணி அவங்களே கொண்டுட்டு வராங்களா அவங்களுக்குன்னு? அவங்களுக்குன்னா கொண்டாட. அப்புறம் இங்கே எந்த தண்ணிக்குது? வாடகைக்கு இருக்கிற அவன் அண்ணன் அங்கே அந்த தண்ணி அவங்க எடுத்துக்கணும். வீட்டு லைட்டெல்லாம் வீதியிலாம் மொத்தம் போட்டுக்கிறாங்க. இப்பதான் போட்டு. ஆனா முன்ன எரிஞ்சாங்க பாட்டி. முன்னெல்லாம் இருந்துச்சுன்னா இல்ல எரிஞ்சிச்சா? இருந்துச்சு முன்ன. எரிஞ்சிச்சா? எரியல. அது எரியல. எதுவுமே சொன்னீங்களா? யாராச்சும் சொன்னாங்களா? சொன்னியும் கேட்கலையா அவங்க யாருமே? இல்லை அதெல்லாம் யாரையும் சட்டை பண்ணுறது வேற. இது ஏரி கிடக்குது. அவங்க எல்லையில் அவங்க பண்ணிக்கிறாங்களா? இது லோனு பணம் இருக்குது, அது ஆகி போச்சுன்றாங்க. இவங்களாம் அந்த பணம் போட்டு இந்த மாதிரி இவங்க எந்த செய்யணுமே இல்லை. மாசம் சொல்லி இந்த வேலை செய்கிற பொம்பளை இல்லை. அங்கே ஏதாவது கச்சக்காரி இருந்தாங்க, அவனுங்க எழுதி போட்டு அவங்க நாட்டுக்கு வந்தாங்க. அதில் தான் நாங்கள் போய் செஞ்சுட்டு வரோம். இங்கே இருந்தால் நம்மளுக்கு. சரி நம்ம இப்போ இன்னொருத்தங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னே ஒருத்தங்கள்கிட்ட கேட்டோம். இப்போ இன்னொருத்தங்கள்ட்ட கேட்கலாம் எப்படி இங்கே நிலமை இருக்குன்னு. தண்ணியெல்லாம் வருதா இங்கே? தண்ணி வரல, ஒன்றும் வரல. போங்க. நீங்கள் வீதி லைட்டு அதெல்லாம் எல்லாம் எரியல. ஏதோ ஒரு நாளைக்கு எரியுது, 9 நாளைக்கு எரியல. ஒரு நாளைக்கு அங்கே நேற்று நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அங்கே ஒன்றுமே எரியல. ஒரு நாளைக்கு எரியுது, அப்புறம் எரிய மாட்டேங்குது. எரியுது இல்லையா? சொல்லி பார்த்தீங்களா எல்லார்ட்டையும்? சொல்லியும் கேட்கல. சரி. அப்போ தான் கவனிப்பாங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே. லைட்டு எரியுதா? எங்கே லைட் எரியுது? அதான் லைட்டு எரிய மாட்டேங்குது. லைட் எரியுது. தண்ணி ஒரு 1.5 மாதம் 3 வாரம் ஆகிப்போச்சு தண்ணி பிடிச்சி. நேற்று போய் ரிஸ்க் எடுத்து மாமா எடுத்து போட்டுருவாங்க தண்ணி. துணி குழந்தை கூட தண்ணி இல்லாமல் எவ்வளோ அவதி.